சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விரதம் இருப்பதால் என்ன பலன் கிடைக்கும் என்ற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். பெருமாளுக்கு விரதம் இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு சனிக்கிழமை மட்டும்தான் என்பது இல்லை. நாம் பொதுவாக ஏகாதசி நாளிலே பெருமாளுக்கு விரதத்தினை இருக்கலாம், திருவோண நட்சத்திர நாளிலே பெருமாளுக்கு விரதத்தினை இருக்கலாம். அவ்வளவு ஏன் புதன்கிழமை நாளில் கூட, புதன் என்பது பெருமாளினுடைய அம்சத்தினை பெற்றது என்பதால் புதன்கிழமை நாளிலும் நாம் பெருமாளுக்கு விரதத்தினை இருக்கலாம். ஆனால் இந்த சனிக்கிழமை நாளிலே பெருமாளுக்கு விரதம் இருப்பது என்பது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சனி என்பவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய தடைகளை தோற்றுவிப்பவராக இருக்கிறார். சனியின் மூலமாக நாம் நிறைய தடைகளை பார்க்கிறோம், தடங்கல்களை எதிர்கொள்கிறோம், நிறைய கஷ்டங்களை எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இப்படி இருக்கக்கூடிய அந்த தடைகளை தாண்டி செல்லக்கூடிய பக்குவத்தை பெருமாளானவர் நமக்கு தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சனிக்கிழமை நாளிலே, குறிப்பாக அந்த சனியினுடைய தாக்கம் அதிகமாக நிறைந்த அந்த நாளிலே பெருமாளை நினைத்து விரதம் இருக்கிறோம். சனிக்கும் பெருமாளுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெருமாள் தானே தசாவதாரத்தின் மூலமாக மனிதனாகவே வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அல்லவா? ராமர் படாத கஷ்டமா வாழ்க்கையிலே, கிருஷ்ணர் சந்திக்காத அனுபவங்களா வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு மனிதனினுடைய அந்த கஷ்டங்களை மனிதனாகவே வாழ்ந்து பார்த்து முழுமையாகவே உணர்ந்தவர் பெருமாள் என்பதால் அந்த பெருமாளை நினைத்து சனிக்கிழமை நாளிலே விரதத்தினை இருக்கிறோம். சனி என்பவர் ஒரு அசுப கிரகம் என்று நினைப்பதை விட சனியினால் நாம் பல அனுபவ பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிந்து கொள்கின்ற தன்மையை பெருமாளானவர் நமக்கு கொடுத்து விடுவார். இப்படி சனிக்கிழமை நாளிலே நாம் பெருமாளை நினைத்து விரதம் இருப்பதன் மூலமாக சனி பிடிக்காமல் இருக்க மாட்டார், நிச்சயமாக சனியானவர் பிடிப்பார். அவ்வளவு ஏன், சனி என்பவரே கிருஷ்ண பரமாத்மாவிற்கு அடிமையாம், கிருஷ்ண பரமாத்மாவினை சதா வழிபட்டு கொண்டே இருப்பாராம் சனி. இவரும் நீல நிறத்தவர்தான், அவரும் நீல நிறத்தவர்தானே. நிறத்தின் காரணமாக உண்டான பாசம் அல்ல, கிருஷ்ணனின் மேல் ஒரு அபரிமிதமான ஒரு பாசம், ஒரு பக்தி என்பது சனிக்கு உண்டு என்பதை புராண கதைகள் சொல்கின்றன. அப்படி கிருஷ்ண பக்தியிலே ஈடுபவர்கள் மீது கூட சனிக்கு ஒரு தனி பாசம் என்பது உண்டாம். கிருஷ்ணன் என்ன சொன்னார் பகவத்கீதையிலன்னு சொல்லி பார்த்தோம்னா, கடமையை செய், பலனை எதிர்பாராதேன்னு சொன்னார் இல்லையா? நிச்சயமாக உனக்கான பலன் என்பது கிடைக்கும், ஆனால் அதனை எதிர்பார்க்காமல் உன்னுடைய கடமையை செய்து கொண்டிரு என்பதை கிருஷ்ணனானவர் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார் அல்லவா? அப்படி எவர் ஒருவர் தன்னுடைய கடமையை சரிவர செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது சனிக்கு ஒரு தனி பாசம் என்பது உண்டு. ஏன்னா கடமையை செய்பவர்கள் அப்படின்னு வந்துட்டாலே அவர்களுடைய ஜாதகத்திலே சனியினுடைய தாக்கம் என்பது அதிகமாகவே இருக்கும், சனியினுடைய பலம் என்பது அதிகமாக இருக்கும். ஒரு கடமையை செய்து வருபவர்கள் நிறைய தடங்கல்களை சந்தித்துத்தான் வருவார்கள். அப்படி சந்திக்கக்கூடியவர்கள் அதனை எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் என்பது வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் சனிக்கிழமை நாளிலே பெருமாளை வழிபட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி பெருமாளை தொடர்ந்து சனிக்கிழமை நாளிலே விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு மன உறுதி என்பது கிடைக்கிறது, மன கட்டுப்பாடு என்பது கிடைக்கிறது, எதையும் தாங்கும் இதயம் என்பது வந்து சேருகிறது. அந்த பக்குவத்தை தரக்கூடியதே சனி என்கின்ற கிரகம்தான். இப்படி எதனையும் எதிர்கொள்கின்ற அந்த பக்குவமானது கிடைத்துவிட்டால் வாழ்க்கையிலே வெற்றி என்பது நிச்சயம்தானே. ஆக இந்த நேயருக்கான கேள்விக்கான பதிலை நாம் நேரடியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சனிக்கிழமை நாளிலே பெருமாளை விரதமிருந்து வழிபடுவதன் பலன் என்ன என்று கேட்டால், எதையும் தாங்கும் இதயம் என்பது கிடைக்கும். அதன் மூலமாக வாழ்க்கையிலே எல்லா தடைகளையும் தாண்டி செல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம் என்பது கிடைக்கும், மன உறுதி என்பது கிடைக்கும் என்பதுதான் அவருக்கான நேரடியான பதில். இப்படி தடைகளை தாண்டி செல்பவர்களுக்கு வெற்றி என்பது சர்வசாதாரணமாக கிடைத்து விடும் தானே. எப்படிப்பட்ட சூழலிலும் மனம் தளராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எத்தனையோ அந்த கஷ்டங்கிறது வரலாம், இடுக்கண் வருங்கால் நகுகன்னு சொன்னார் இல்லையா? துன்பம் வரும் வேளையிலும் சிரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சனியினுடைய பலம் என்பது தேவை, பெருமாளினுடைய அனுகிரகம் என்பது தேவை. அதனால்தான் சனிக்கிழமை நாளிலே
பெருமாளை நினைத்து வழிபடுன்னு சொன்னான். சனி பிரதோஷம் என்பது கூட விசேஷமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக சொன்னா அப்படின்னு சொன்னா, சனி பிரதோஷ நாளிலே யாரை வழிபடுவோம்? அந்த நந்தியை வழிபடுவோம் அல்லவா? நந்தி என்பதை நாம் தடங்களாக பார்க்கிறோம், ஒரு தடையாக பார்க்கிறோம். அதுபோன்ற தடைகள் விலக வேண்டும் என்று சொன்னால் அந்த சனி பிரதோஷ நாளிலே போய் நந்தியம்பெருமானை வழிபடுன்னு சொல்றா இல்லையா? அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணுகின்ற அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சனிக்கிழமை நாளிலே பெருமாளை நினைத்து விரதம் இருப்பது என்பது அபரிமிதமான பலனை தந்துவிடும். இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றுகின்ற சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.